என்னை அதிகமாக நேசிக்கிற நல்ல கடவுளே, இந்த அதிகாலைக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் அதிகாலையில் நடுஜாமத்திலிருந்து அதிகாலைக்குள்ளே நாங்கள் கடந்து போக போகிறோம். ஆமாண்டவரே, ஆண்டவருக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு சகோதரர்களாய், ஒரு சகோதரிகளாய், ஒரு நண்பர்களாய் எல்லாமுமாக நம்மை ஆண்டவர் இணைத்திருக்கிறார். நாம் யாரால் இணைக்கப்பட்டிருக்கிறோம்? இப்பொழுது நாம் அமர்ந்து கொண்டு அவருடைய தியானங்களை, சிந்தனைகளை நாம் தியானிக்கிறோமே, எதனுடைய அடிப்படையில் நாம் இணைந்திருக்கிறோம்? என்ன உறவு? உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், நம்ம எல்லாரையும் உண்டாக்கி நம்மளை ஒன்றிணைத்திருக்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மட்டும் உண்மை இல்லை? யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எந்த நகரத்தில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க, எந்த தேசத்தில் இருக்கீங்க, இங்கே சென்னை சிட்டியில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆண்டவருக்கு பிடித்தமான மக்கள் யார் தெரியுமா? அவர் தன் அப்போஸ்தலர்களை யாரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? அவர் தேர்ந்தெடுத்தது மீனவ மக்களை தேர்ந்தெடுத்தார். ஆமாம், ராயப்பரை போய் அழைத்தார், அவர் சகோதரர்களை போய் அழைத்தார். அவர் ஃபஸ்ட்டு போய் ஆட்களை பிடித்த இடமே கடற்கரை. அவர் பேதுரு என்ன சொன்னார்? நீ வா பேதுருவே, நான் உன்னை அழைக்கிறேன், வா என்று அவர் பேதுருவை அழைத்தார். யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி அவர் பேதுரு, ராயப்பர் ஆண்டவரை பார்த்ததே கிடையாது. அவர் நேராக போய் அவரை பார்த்து, பேதுருவே வா அப்படின்னு அவர் அழைக்கும் போது எப்படிங்க அவர் பின்னாடி போயிருப்பார்? எப்படி அவர் போயிருப்பார்? ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சில காரியங்களை அவர் செய்தார். அவரிடத்துல அவர் ஃபஸ்ட்டு போய் எடுத்தோடனே அழைச்சில்ல, பேதுருவே உன் படகு எனக்கு வேணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு? பேதுருவுடைய படகை தான் எடுத்துக்கிட்டு அவர் போகிறாரு, பிரசங்கிக்க போகிறார். அவர் பிரசங்கிக்கும் பொழுது, அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது பேதுருவும் அவர் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். பேதுருவும் அவருடைய சகோதரர்களும் எல்லாம் அவர் பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் பேசி முடிச்ச உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே வலைய போடு. ஏன்னா அவருக்கு தெரியும்ல, அவன் நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்காதான் வந்து உட்காந்துக்கின்னு அவர் வலைய பழுது பார்த்துட்டு இருக்கார். அப்போது அவர் சொல்லுகிறார், வலைய போடு அப்படின்ற. ஐயோ ஐயரே, போதகரே, என்ன நைட்டெல்லாம் போட்டேன், ஒன்றும் கிடைக்கல, இனிமேல் என்ன கிடைக்க போகுதுன்னு. இல்லைப்பா, போய் போடு, வலைய போடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்கிறார்? வலையை போடுகிறார். வலைகள் கிழியத்தக்கதாக அவருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? மீன்களை கொடுத்து அவர் என்ன பண்றார்? மோட்டிவேட் பண்றார். ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆண்டவர். அப்பயே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். வலை கொள்ளாத மீனை எடுத்துட்டு போட்டு எல்லாம் பண்ண பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே என்னை பின் செல். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. ஒன் லுக், ஒன் சைட், ஒன் வேர்ட். யோசிச்சு பாருங்க. அவருக்கு பிள்ளை இல்லையா, மனைவி இல்லையா, குடும்பம் இல்லையா, எல்லாம் இருக்குல்ல. ஏன் அழைச்சாரு? வா பேதுரு, வா ராயப்பா, வா, உன்னை நான் மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன், வா கூப்பிட்டார்.
அதில் பாருங்கள், பைபிள் ரொம்ப அழகாக இருக்குன்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அவர் அவைகளை எல்லாவற்றையும் அவர் அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு எவைகளை எல்லாம் அவர் விட்டார்? வலைகளை விட்டார், படகை விட்டார், மீன்களை விட்டார், தன் குடும்பத்தை விட்டார், தன் உடன் சகோதரர்களை அதில் அவர் கூட பண்ணிக்கினார், அவங்களை அழைச்சிட்டார். ஆண்டவர் அவங்களையும் சேர்த்து அழைச்சிட்டார். குடும்பத்தை விட்டாருங்க. முக்கியமாக பிளஸட் பர்சன் மனைவியை விட்டாருங்க. அவர் இல்லை, மனைவியை விட்டார். ஒரு பெரிய எப்படி சொல்லலாம், மனைவியை விட்டு அப்படி ஆண்டவர் பக்கம் அப்படியே வந்துட்டார். குடும்பத்தை விட்டு அப்படியே ஆண்டவர் வந்துட்டார். ஒன்றுக்கு ஒருவேளை ராயப்பருடைய மனைவி அப்போ என்ன கேட்டிருப்பாங்க ஆண்டவரை பார்த்து? ஏயா நீ பாட்டுக்கு வந்த, ஏதோ படகு கிட்ட கொடுத்தாரு, உட்காந்து பேசிட்டு போக வேண்டியதானே, ஏயா நீ என் புருஷனை போன கேட்பாங்களா இல்லையா? கேட்டிருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க, கேட்டிருப்பாங்களா? ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்களா? தெரியல, அது பைபிளில் சொல்லப்படலை. அது குறித்து ராயப்பர் மனைவி ஆண்டவரிடம் முறையிட்டது, சண்டையிட்டது எதையுமே சொல்லப்படலை. ஆனால் அவர் வந்துட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார், குடும்பத்தையும் விட்டுட்டார். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு வார்த்தை. எவன் என்னை விட தன் குடும்பத்தையோ, தன் மனைவியையோ, தன் பிள்ளைகளையோ, தன் உடன் பிறந்தவரையோ, தன் பெற்றோரையோ, உற்றார் உறவினரையோ, நண்பர்களையோ நேசிக்கிறவன் எனக்கு ஏற்றவன் அல்ல ஆண்டவர் சொன்னார். உண்மைங்க, ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். நீங்க விவிலியத்தில் எடுத்து பாருங்க, இருக்கு அந்த வார்த்தை, விவிலியத்தில் இருக்கு. ஏற்றவன் அல்லன் என்று சொல்றார். அவர் எல்லாரையும் அதுக்காக அப்படியே வெறுத்து ஒதுக்கி தூக்கி போட்டு வாங்கன்னு சொல்லல. அவர்களை எல்லாரையும் விட, அவர்களுக்கு கொடுக்கிற இடத்தை விட, உள்ளத்திலே கொடுக்கிற இடத்தை விட, எல்லாரையும் விட, எல்லா உறவுகளையும் விட, எல்லா நட்புகளையும் விட மேலான ஒரு உறவு இருக்கு. என்ன உறவு அது? அதுதான் அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு. அந்த உறவுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கணும், உங்கள் பிள்ளைகளை நேசிக்கணும், சகோதர சகோதரிகளை நேசிக்கணும், உற்றார் உறவினரை நேசிக்கணும், நண்பர்களை நேசிக்கணும். இந்த உலகத்தை நேசிக்க கூடாது. அவரை நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தை நேசிக்க மாட்டார்கள். அது பேரின்பம், இது சிற்றின்பம். அது பரலோகம், இது நரகம். உலக நரகங்க. ஆண்டவர் உலகத்தை நேசிக்க சொல்லலையே, அவர் உலகத்தை நேசிக்கலையே, அவர் செல்வத்தை நேசிக்கலையே. ஆமா, அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுங்களா? பாவம் என்கிற தலைப்பை ஆண்டவர் கொடுத்தார். பாவம் என்கிற தலைப்பை ஆண்டவர் கொடுத்தார். என் பிள்ளைகளிடத்தில் பேசு, பாவத்தை குறித்து பேசு, பாவத்தை குறித்து பேசு என்று ஆண்டவர் சொன்னதுனாலே ஆவியானவர் இன்று பாவத்தை குறித்து நம்மோடு பேசுகிறார். ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்தை விட்டுவிட வேண்டியவர்களாக, வெறுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். நேற்றைய சிந்தனையில் ஆண்டவர் சொன்னார், தூயவராய் இருங்கள், நான் தூயவராய் இருக்கிறது போல நீங்கள் தூயவராய் இருங்கள். நாம் தூயவராய் இருக்க வேண்டுமானால் நம்மிடத்துல என்ன இருக்கக்கூடாது? பாவம் என்கிற ஒரு காரியம் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. பாவம் என்கிற காரியம் நமக்குள் இருக்கக்கூடாது. உலகத்தை நேசிக்கிறவனால் பரலோகத்தை நேசிக்க முடியாது. நான் வேதத்திலே இந்த பாவத்தை குறித்து நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது எனக்கு தெரிந்து இந்த பாவம் என்கிற வார்த்தை 306 முறை வருகிறது. தொடக்க நூலிலே ஆரம்பித்து திருவெளிப்பாடு வரை இந்த பாவம் என்கிற வார்த்தை 306 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தொடக்க நூலிலிருந்து நான் இப்போ அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து நான் உங்க கூட பேசுறேன்னா இந்த நாள் பத்தாது, இந்த வாரம் பத்தாது, அவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். பாவம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு விரோதம் நம்மை ஆண்டவரிடமிருந்து பிரிப்பது பாவம் இல்லையா? நம்மை ஆண்டவரிடமிருந்து பிரிப்பது பாவம். அது ஒன்று போதுமே. அது பாவத்துக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன், அவ்வளோதான். எதெல்லாம் ஆண்டவரிடமிருந்து நம்மை பிரிக்குமோ அது எல்லாமே பாவம். அதை அப்படியே நான் உங்கள் கையில் விட்டுறேன். அந்த திங்ஸ் அப்படியே உங்கள்கிட்ட விட்டுறேன். எது என்று நீங்களே பாருங்க. திருப்பலி உங்களை ஆண்டவரிடமிருந்து பிரிக்குமா?
பிரிக்காது. ஜெபம் உங்களை ஆண்டவரிடமிருந்து பிரிக்குமா? பிரிக்காது. ஆண்டவரை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துகிறது, மாட்சிமைப்படுத்துகிறது, மகத்துவப்படுத்துகிறது ஆண்டவரிடமிருந்து பிரிக்குமா? பிரிக்காது. ஜெபம் ஆண்டவரிடமிருந்து உங்களை பிரிக்குமா? நிச்சயம் பிரிக்காது. இவைகள் எல்லாம் இப்பொழுது சொல்லப்பட்ட அத்தனையும் நம்மை ஆண்டவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற காரியங்கள், ஆண்டவரோடு இணைக்கிற காரியங்கள், உறவுகளில் இணைக்கிற காரியங்கள். இவைகள் எல்லாம் இவைகளுக்கு அப்பாற்பட்ட இந்த உலகத்துக்கு உண்டான காரியங்கள் தான் எல்லாம் பாவம். இந்த உலகத்தில் இருப்பவை எல்லாம் பாவம். உலகத்துல எல்லாமே பாவம். உலகத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை பாருங்க. டிவி பிசாசு, கையில் இருக்கிற பெரிய லூசிஃபர் எது தெரியுமா? நமக்கு எல்லாருக்குமே மொபைல். இந்த மொபைல் பெரிய பாவம். அது தீட்டு, அசுத்தம், அதில் அசிங்கம் இருக்கு, தீட்டு இருக்கு, கண்களின் இச்சை இருக்கு, மாம்சத்தின் பெருமை இருக்கு, அதில் அசுத்தம் இருக்கு, அதில் விபச்சாரம் இருக்கு, அசுத்தம் இருக்கு, விபச்சாரம் இருக்கு, காம விகாரம் இருக்கு, காமத்தை தூண்டுகிற காரியங்கள் இருக்கு. எல்லாமே அது நிறைஞ்சு கிடக்குது. யாராவது உங்கள் பிள்ளைகளை அதிகமாய் நேசிப்பீர்களானால் தயவு செய்து மொபைலை வாங்கி கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. வாங்கி கொடுக்குறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டன் ஃபோன் வாங்கி கொடுங்க. டச் ஃபோன் வேண்டாம். அது வழியாக தான் லூசிஃபர் உள்ளே வரான். எல்லா இடத்துலையும் அவன் வர்றது நெட்டு, யூடியூபு, இன்ஸ்டாகிராமு. எத்தனை பிள்ளைகள் பாழாய் போகிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம். இவையெல்லாம் ஆண்டவரிடமிருந்து நம்ம எதெல்லாம் நம்மை பிரிக்குமோ அவைகள் எல்லாம் பாவம்.